கட் பண்ண நம்ம லீ இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோவையும் அவனோட அண்ணனையும் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஷேஷாவும் அங்கதான் இருக்கா. ஷேஷா, நம்ம ஆளுங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, டைம் வேற ஆயிடுச்சு, நீ இங்க இருக்க வேணாம், நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி லீ சொல்ல, ஆனா அதுக்கு ஷேஷா வந்து இல்ல, நான் அவரு வர வரைக்கும் போக மாட்டேன், அதோட எதிரிங்க வேணும்னு தான் இங்க பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க, ஏன்னா இந்த இடம் ரொம்ப பெருசு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனா என்ன ஆனாலும் சரி நான் அவரு வர வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷேஷா சொல்ல, கட் பண்ண அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் நம்ம ஜின்னும் வந்து அங்க இருக்கிற அந்த முகமுடிக்காரங்களை அடிச்சு போட்டு 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. அந்த முகமுடிக்காரங்க நம்ம டீமை துரத்திக்கிட்டு வர, அப்ப அவங்க ஒரு அம்பால நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண பார்க்க, அப்ப ஜின்னு குறுக்க வர அந்த அம்பு வந்து ஜின்னு மேல பட்டுடுது. உடனே ஜின்னை காப்பாத்திட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஜின்னை கூப்பிட்டு போறான். இப்ப 2 பேருமே ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஜின்னே உனக்கு அடிபட்டு இருக்கு, சோ நான் உங்களை டைவர்ட் பண்றேன், அந்த கேப்பை யூஸ் பண்ணி நீ எஸ்கேப் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா ஜின்னு முடியாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அவனை போக சொல்லிட்டு அங்க இருக்க அந்த முகமூடிக்காரங்களை டைவர்ட் பண்ண, அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னு வந்து எஸ்கேப் ஆயிடுறான். கட் பண்ண இதே நேரத்துல நம்ம லீ வந்து ஜின்ன ஒரு வழியா காப்பாத்திடுறான். ஜின்ன பார்த்த உடனே நம்ம ஷேஷா வந்து ஹீரோ எங்க இருக்கான்னு கேட்க, உடனே நம்ம ஜின்னு வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றான். உடனே ஹீரோவை காப்பாத்த நம்ம ஷேஷா அங்க இருந்து ஓடி போறா. கட் பண்ண அந்த முகமூடிக்காரங்க நம்ம ஹீரோவை அவங்க தலைவன் கிட்ட கொண்டு போறாங்க. அவங்க தலைவர் வேற யாரும் இல்ல, நம்ம இளவரசன் டிங்கு தான். நீதானு எனக்கு தெரியும், ஏன்னா என்ன கொல்லாம கட்டி வச்சிருக்கியே, அப்பவே தெரிஞ்சுக்கிட்ட அது நீதானு. சரி, நீ எனக்கு அடுத்து இருக்கனா, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, உடனே டிங்கு வந்து என் மனைவி இறந்து போயிட்டா, ஆனா அவ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தேச துரோகியா இறந்து போயிருக்கா, ஆனா அவ எந்த தப்பும் பண்ணல, பண்ணது எல்லாமே நான் தான். சோ அதனால உங்ககிட்ட ஒரு டீல் பேசதான் உன்னை கூப்பிட்டேன், அதோட உனக்கு யார் விஷம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், அதை நான் சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா என் மனைவி மேல இருக்கிற எல்லா பழியும் தொடச்சி அவளை மரியாதையா அடக்கம் பண்ணணும், ஏன்னா அவ எனக்காக தான் எல்லா பழியும் ஏத்துக்கிட்டா, அவ எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணது நான் தான். சோ என் மனைவி மேல உள்ள பழிய நீ போக்குனா நான் உனக்கு அந்த உண்மையை சொல்றேன். சரி, நான் கண்டிப்பா அதை பண்றேன், எனக்கு விஷம் கொடுத்தது யாருன்னு சொல்லு. நான் சுத்தி விளைச்சி பேச விரும்பல, டைரக்டாவே சொல்லிடுறேன், அது வேற யாரும் இல்ல, நம்ம அப்பா தான். என்னடா சொல்ற, இதுக்கு வாய்ப்பே இல்ல. யோசிச்சு பாரு, தன்னோட சொந்த அண்ணனையே அரியணைக்காக கொன்னவர் அவரு. நான் அதை நம்ப மாட்டேன், நீ அதை நம்புறியோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா உனக்கு விஷம் கொடுத்தது நம்ம அப்பா தான், எதனாலன்னு நீ போய் அவர்கிட்டே கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி டிங்கு சொல்ல, அதோட நீ நம்புறதுக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை கொடுக்கறான். அதாவது அந்த அரசாணையில என்ன இருக்குன்னா, நம்ம அரசர் இருக்கார்ல, அவர் வந்து அரியணைக்காக தன்னோட அண்ணனைய கொன்னதாவும், இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா பெரிய புரட்சி ஒடிக்கும்னு நம்ம ராஜமாதா வந்து இதை மூடி மறைச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம அரசரோட அண்ணன் இருக்காருல்ல, அவரு வந்து இவருதான் கொண்டு இருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லா சோல்ஜர்ஸையும் அவங்க கூட சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரோட காப்பி தான் இது. நம்ம அப்பா பண்ண பாவத்தை மறைக்க ராஜமாதா எழுதின அரசாணை இது. உனக்கு அவங்களோட கையெழுத்து தெரியும்ல, இப்பவாது நான் சொல்றத நம்புறியா? இது உண்மையா இருந்தா கூட அப்பா எதுக்கு என்ன கொல்ல போறாரு, அவரு எதுக்கு உன்னை கொல்ல நினைச்சாருன்னு நான் எதுக்கு சொல்லணும், நீயே போய் அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். கட் பண்ண நம்ம தலைவியும் அவளோட டீமும் நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. உடனே நம்ம சேஷா ஹீரோவை போய் கட்டி பிடிக்கிறா. ஹீரோவை கட்டி பிடிச்ச உடனே நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோ அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. அங்க போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கண் முடிச்ச உடனே நம்ம அரசரை தான் போய் பாக்குறான். அங்க போனா அரசருக்கு உடம்பு சரியில்லை. அதாவது நம்ம ஹீரோ காணாம போயிட்டால, அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம அரசருக்கு உடம்பு முடியாம போயிடுது. உடனே நம்ம ஹீரோ அரசரை போய் பாக்குறான். அப்பா அவர்கிட்ட அந்த விஷயத்தை கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரின்னு கேட்கலான்னு போகும்போது அங்க ஒரு பாக்ஸ பாக்குறான். சின்ன வயசுல நம்ம ஹீரோவும் அரசரும் அந்த பாக்ஸ உருவாக்கி இருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து நம்ம ஹீரோ எப்பவுமே சாப்பிடுற மிட்டாய் பாக்ஸ். அது இன்னும் அவர் வச்சிருக்காருன்னு நம்ம ஹீரோ வந்து எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம சேஷா வந்து ஹீரோவை பார்த்து கேக்குறா, நீ உன் அப்பாவை சந்தேகப்படுறியா? இல்ல, அந்த இளவரசர் டிங் ஏதோ வளர்றான், நான் அதை நம்ப மாட்டேன். கட் பண்ண அரசவையை தான் காட்டுறாங்க. அப்பாங்க இருக்கிற அமைச்சர்களா வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதாவது என்னன்னா, நார்த் வெஸ்ட சேர்ந்தவங்க போர்ல ஒரு வழியா வின் பண்ணிட்டாங்களாம். அதை வந்து அரசர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ண, இப்ப இந்த விஷயம் நம்ம தலைவனுக்கும் தெரிய வருது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரத்துல நம்ம அரசர் இருக்காருல, அவரு வந்து இளவரசர் லீய கூப்பிட்டு திட்டுறாரு. ஏன்னா நம்ம பாட்டிமா இருக்காங்களே, அவங்க வந்து இளவரசர் லீக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய வரன் பார்த்திருக்காங்க. ஆனா எந்த பொண்ணை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை தட்டி கழிக்கிறான் போல. அதனால அரசர் கூப்பிட்டு திட்ட, அதுக்கு வந்து இளவரசர் லீ வந்து என்ன சொல்றானா, அப்பா இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, நான் பார்டருக்கு போய் சண்டை போடணும், அதோட எனக்கு இதுல விருப்பம் இல்லப்பா. ஏன்டா உனக்கு விருப்பம் இல்ல? ஏனப்பா என் மனசுல இப்ப அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ண நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி இளவரசர் லீ சொல்ல, கட் பண்ண அவ அரசரை பார்த்து வெளியே வர,
அப்பா நம்ம சேஷாவோட தங்கச்சி இருக்காள, அவ அங்க வரா. அவளை வந்து நம்ம பாட்டிமா கூப்பிட்டு இருக்காங்க போல. என்ன பாட்டிமா உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க துடிக்கிறாங்க போல? ஆமா, நானும் வேணான்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா கேட்க மாட்டாங்க. தினமும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. என்னையும் அப்படிதான். கட் பண்ணா நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோனையும் காட்ட, அப்ப நம்ம சேஷாக்கு உடம்பு முடியல போல. உடனே மோயு வந்து அவளை செக் பண்ணி என்னன்னு பாக்குறா. அப்பதான் தெரிய வருது நம்ம சேஷா வந்து கன்சீவா இருக்கான்னு. ஆனா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் இப்போதைக்கு சொல்ல வரான்னு நம்ம சேஷா சொல்லிடுறா. அதனால நம்ம தலைவன் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிடுறான். ஆனா தலைவன் கவலையில இருக்கான். ஏன்னா அவனோட கவலை வந்து அவன் கூடிய சீக்கிரத்துல செத்துருவான்ல, அதை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறான். உடனே டாக்டரை பார்த்து தன்னை காப்பாற்ற முடியுமான்னு கேட்க, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால உங்களை காப்பாற்ற முடியல. நான் சாகிறத நினைச்சு கூட கவலைப்படல. ஆனா இப்ப அவ கன்சீவா இருக்கா. குழந்தை பிறக்கும் போது நான் அவ கூட இருக்கணும், அவளுக்கு துணையா இருக்கணும். அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம டாக்டர் நம்ம தலைவன் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. காட் பண்ண நம்ம தலைவன் எப்படியோ சாகுதானே போறான். அதனால அவன் என்ன பண்றான், தன்னோட குழந்தைக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறான். அதாவது அவனோட குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எல்லாத்தையும் கத்துக்கிற மாதிரி ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வைக்கிறான். அதை நம்ம ஹாங்வே கிட்ட கொடுக்க, அதோட நம்ம தலைவன் அவனுக்கு வேண்டப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு அவனோட குழந்தைய நல்லா பாத்துக்க சொல்றான். அதாவது இவன் போன பிறகு அவனோட குழந்தைக்கான எல்லா பொறுப்புகளையும் இவங்கள ஏத்துக்க சொல்றான். அதாவது குழந்தைக்கு சண்டை கத்து கொடுக்க சொல்றது. அதே நேரத்துல குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போனா அவனை பாத்துக்க சொல்லி நம்ம டாக்டர் கிட்டயும் நம்ம ஹீரோ சொல்றான். அதே நேரத்துல நம்ம தலைவி இருக்கால, அவ வந்து நம்ம ஷென்ஷியையும் நம்ம மோயுவையும் கூப்பிட்டு ஒரு லெட்டரை கொடுக்கறா. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, இவங்க இவ்வளவு நாளா வேலைக்காரியா தானே நம்ம தலைவி கூட இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த அடிமை ஸ்தானத்தை ஒடுக்குற மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்து அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துடுறா. அதனால இனிமே அவங்க வந்து ஒரு வேலைக்காரியா நம்ம தலைவி கூட எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஆணையை கொடுக்கறா. இங்க பாரு மோயு, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கைய வாழு. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அதே மாதிரிதான் ஷென்ஷு, நீயும் உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு. இனிமே நீங்க என் கூட இங்க அரண்மனையில இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. அதோட நான் எப்பவுமே உங்களை என்னோட வேலைக்காரியா பார்த்ததில்ல. என் குடும்பத்துல ஒருத்தியா என்னோட தங்கச்சியா தான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட அந்த ஆணையை கொடுக்க, உடனே அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. இளவரசி, நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். இப்ப நீங்க கன்சீவா இருக்கீங்க. இந்த நேரத்துல நாங்க உங்க கூட தான் இருக்கணும். அதோட எங்களுக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? நாங்க எப்பவுமே உங்க கூட தான் இருப்போம். ஏய், நான் ஒன்னும் உங்களை என்னை விட்டு துரத்தல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய வாழ சொல்றேன். உங்களுக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்க இருங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய வாழுங்க, புரியுதா? இனிமே நீங்க வந்து என்னோட வேலைக்காரங்க இல்ல, என்னோட சகோதரிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, கட் பண்ண நம்ம ஜின்ன தான் காட்டுறாங்க. அப்பா அங்க நம்ம குழந்தையா வரா. வந்துட்டு நம்ம ஜின்ன வெறுப்பேத்தணுங்கிற மாதிரி நம்ம தலைவி கர்ப்பமா இருக்கிற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாம அவனை ஏத்தி விடுறா. நம்ம ரெண்டு பேருமே இறக்க இல்லாதவங்க. நமக்கு கிடைக்காத ஒண்ணு இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க கூடாது. அத நாமளே அழிச்சிடலாம். என்ன சொல்ற? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் அவளை கொன்னுடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தையா சொல்ல, உடனே நம்ம ஜின்னு அவளோட கழுத்தை பிடிச்சி, நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்கோ. சேஷா மேல உன் கை பட்டுச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன். அவளை காயப்படுத்த நீ கனவுல கூட நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளை வான் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு நாள் போக போக உடம்பு வந்து முடியாம போயிட்டே இருக்கு. நம்ம டாக்டரும் அவனை செக் பண்ணிட்டு அவனோட விஷம் இப்ப ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்ல, அப்படின்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்ல வரீங்களா? சரி, எனக்கு புரியுது. எனக்கு அந்த மருந்து வேணும். அந்த மருந்தை குடிச்சா நான் கொஞ்ச நாளாவது உயிர் வாழலாம்ல. சோ அந்த மருந்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா டாக்டர் அந்த மருந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இளவரசி, அந்த மருந்து ரொம்ப ஆபத்தானது. அதை குடிச்சீங்கன்னா நீங்க இன்னும் சீக்கிரமாவே செத்துருவீங்க. அதனால நீங்க அதை குடிக்க வேணாம். இப்போதைக்கு இந்த வலியை பொறுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. என்னால இந்த வலியை பொறுத்துக்க முடியல. தினமும் இந்த வலியை கட்டுப்படுத்ததான் நான் அவளை விட்டுட்டு இங்க வந்துடுறேன். இனிமே இந்த வலி தெரியக்கூடாதுன்னா அந்த மருந்து தான் ஒரே வழி. அந்த மருந்தை குடிச்சிட்டா எனக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. சோ நான் கூட கொஞ்ச நாளாவது இருக்க முடியும்ல. அதனால எனக்கு அந்த மருந்தை கொடு. அவ இப்ப கன்சீவா இருக்கா. இந்த நிலைமையில நான் அவ கூட தான் இருக்கணும். சோ எனக்கு அந்த மருந்து கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவ அந்த மருந்தை கேட்க, காட் பண்ண நம்ம தலைவ அவனோட நிலைமைய போய் நம்ம தலைவி கிட்ட சொல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. நீ அவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டுட்டு போக மாட்டேன். அதோட நான் உன்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
உன்னை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்ப நம்ம ஹீரோ தன்னோட குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறதா சொல்றான். அதாவது ஒரு பட்ட பேரான் லிட்டில் ஃபிஷ்னு ஒரு பேர் வச்சிருக்கான். அதோட அவனுக்கு அதிகாரப்பூர்வமா சைட் இன்ச்னு ஒரு பேர் வச்சிருக்கான். எனது இந்த பேரா? இந்த பேரோட அர்த்தம் நாட்டை ஆளக்கூடியவனாச்சே. கண்டிப்பா இந்த பேரை கேட்டா நம்ம அரசர் கோவப்படுவாருல. அதெல்லாம் இல்ல, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது நம்மளோட உரிமை, அதுல யாருக்கும் தலையிட உரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல கட் பண்ண நம்ம டிங்க தான் காட்டுறாங்க. அவன் தன்னோட இறந்து போன மனைவி இருக்காங்களே, அவங்களோட சமாதி முன்னாடி உட்காந்து ஒரு சபதம் போடுறான். அப்ப அவனோட மனைவியோட ஆத்மா இருக்குல்ல, அது அவனோட கற்பனையில பேசுற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ சொல்றாங்க. அதாவது இந்த பழி வாங்குறதெல்லாம் விட்டுட்டு அவனை தன்னோட வாழ்க்கைய வாழ சொல்றாங்க. ஆனா அவன் முடியாதுன்னு சொல்றான். என் அப்பா என்னோட எதிர்காலத்தையும் அழிச்சிட்டாரு, என்னோட மனைவியையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு. அதனால அவரை கொல்ற வரைக்கும் என்னோட வெறி அடங்க போறது இல்ல. சோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தன்னோட சபதத்தை போடுறான். கட் பண்ண பேலஸ்ல ராஜமாதோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை காட்டுறாங்க. இப்பெல்லாம் எம்பரருக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, அதனால ஃபங்க்ஷனை பெருசா பண்ணாம சிம்பிளா தான் பண்றாங்க. ஆனா வெளியே பார்த்தா நம்ம இளவரசர் டிங்கோட ஆளுங்க இருக்காங்களே, அவங்க கலவரத்தை உண்டாக்குறதுக்காக அரண்மனைக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாம அரண்மனைக்குள்ள இருக்கிற வேலைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த உடனே அவங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ண உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஜின்னும் சேர்ந்து அவங்க எல்லாரையும் தடுக்க பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹாங்வேவை கூப்பிட்டு நம்ம தலைவிய அங்க இருந்து கூப்பிட்டு போக சொல்றான். அதே நேரத்துல அங்க இருக்கிற லேடிஸையும் பத்திரமா கூப்பிட்டு போக சொல்றான். உடனே நம்ம ஹாங்வே அவங்க எல்லாரையும் பத்திரமா வெளியே கூப்பிட்டு போக, அதே நேரத்துல நம்ம தலைவனும் நம்ம ஜின்னும் அந்த அசாசினை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அரசர் இருக்காருல, அவர் நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா எப்பவுமே ஹீரோ நோஞ்சா மாதிரி தானே இருப்பான். இப்ப அவன் வீர மாதிரி சண்டை போடுறத பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சேஷா நம்ம ஹாங்வே கிட்ட தலைவன் கூட போய் இருக்க சொல்றா. ஆனா ஹாங்வே சொல்றான், பாஸ் உங்க கூட தான் இருக்க சொல்லிருக்காரு. ஹாங்வே நான் என்ன பாத்துக்கிறேன், நீ உடனே அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹாங்வே அனுப்பி வைக்க, உடனே ஹாங்வே வெளியே அவனோட டீமுக்கு சிக்னல் கொடுக்குறான். அப்ப அந்த சிக்னல் பார்த்த உடனே நம்ம லீவ் வீரர்களை கூப்பிட்டு நம்ம தலைவனையும் அரசரையும் காப்பாத்த உள்ள வர, அப்ப அதே நேரத்துல நம்ம டிங்க இருக்கான்ல, அவன் ஒரு வழியா அரசர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். என்னப்பா சௌக்கியமா? நீயா? அப்படின்னா இதெல்லாம் பண்ணது நீதானா? உனக்கு வெக்கமா இல்லையாடா? சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ற அப்படிங்கிற மாதிரி அரசர் கேட்க, அதுக்கு டிங்க வெக்கப்படணுமா? நான் எதுக்கு வெக்கப்படணும்? அன்னைக்கு என்னோட அரியணை கனவை புடுங்கி என்ன வேற ஒரு நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியே. சரி, என்னோட ஆசையை தான் புடுங்கின. அதனால எனக்கு கிடைச்ச ஒரு மனைவிய நான் லவ் பண்ணி நிம்மதியா வாழணும்னு நினைச்சா அவளையும் எதிரியா பார்க்க சொன்னேன். உன் கணக்கு நாங்க எல்லாம் பசங்க கிடையாது, பொம்மைங்க தானே. எப்ப வேணாலும் உன் அதிகாரத்துக்காக தூக்கி எறிகிற வெறும் பொம்மைகள் தானே நாங்க. எப்பவாவது எங்களை சொந்த பசங்க மாதிரி பாசத்தோட பாத்திருக்கியா? வாய மூடு. நான் இந்த நாட்டோட ராஜா. நாட்டு ஆள்றனா எப்பவுமே நாட்டு மக்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு. உன்ன மாதிரி சுயநலமா யோசிக்க என்னால முடியாது. ஒரு ராஜாவோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாது. பாத்தியாடா அவர் என்ன சொல்றாருன்னு? இப்போ அது புரியுதா? அவருக்கு என்னைக்குமே அந்த அரியணையும் அந்த அதிகாரமும் தான் முக்கியம். நாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு இது எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அரசருக்குள்ள வர, ஆனா நம்ம ஹீரோ அவனை தடுத்துடுறான். ஏண்டா இப்ப கூட நீ அவரை நம்புறியா? சரி, உங்க ரெண்டு பேரும் சேர்த்தே கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அவங்க கூட சண்டை போட, இதே நேரத்துல நம்ம தலைவியை காட்டுறாங்க. நம்ம தலைவியை கொள்றதுக்காக நம்ம டிங்கோட ஆளுங்க இருக்காங்களே, அவங்க அந்த ரூம் கூட வர, அப்ப நம்ம தலைவி கூட இருக்கிற எல்லாருமே ஒரு பொடிய விசி அவங்க எல்லாரையும் மயங்க வச்சு ஒரு ஊசி எடுத்து அவங்கள குத்தி கொண்டுடுறாங்க. அப்ப அதே நேரத்துல நம்ம ஜின்னு இருக்கால, அவன் அந்த இடத்துல அவங்கள காப்பாத்துறான். இதே நேரத்துல நம்ம லீயும் நம்ம ஹீரோட ஆளுங்களும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக உள்ள வர, அதே நேரத்துல நம்ம டிங்கு வெறித்தனமா அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு நம்ம அரசரை கொள்றதுக்காக அவர்கிட்ட போக, அப்ப நம்ம ஹீரோ குறுக்க வர, உடனே டிங்கு ஹீரோட நெஞ்சிலேயே கத்தியை இறக்கிடுறான். அப்ப அதே நேரத்துல நம்ம லீ அங்க நம்ம டிங்க சுத்தி உழைக்க, உடனே நம்ம டிங்கு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். உடனே நம்ம லீ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போக, டே டிங்கே இதோட நிப்பாட்டிக்கோ, நாம சகோதரர்கள், அதனால நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, அவரு உன்னை விட்டுருவாரு. டே லீ, உன்னை பார்த்தா எனக்கு எப்பவுமே பொறாம தாண்டா. நம்ம அப்பாவுக்கு நீலாம் செல்ல புள்ள இல்லதான், என்ன மாதிரிதான் உன்னையும் நம்ம அப்பா ட்ரீட் பண்ணாரு. ஆனா உன் அப்படி இல்ல, உன்னை அவன் ரொம்ப கேர் எடுத்து வளர்த்தான். அதனாலதான் நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. நானும் அவரோட மகதான்டா. ஆனா இப்ப பாரு, இந்த டாசிங்ல இருக்க எல்லாரையும் கொல்ல நினைக்கிற ஒரு துரோகியா நான் மாறிட்டேன். நினைக்கும் போதே சிரிப்பா இருக்குல்ல. எனக்கு சகோதரர்கள் இருக்காங்க, ஆனா இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதோட எனக்கு அப்பா இருக்காரு, ஆனா இருந்தும் அப்பா இல்லாத மாதிரி தான் நான் இருக்கேன். யாருமே இல்லாத ஒரு தனி மரமா தான் நான் இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு பலியாடுடா. அதனாலதான் இந்த பலியாட்டை இந்த நாட்டோட அமைதிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இனிமேலும்
என்னால இந்த மாதிரி வாழ முடியாது, லிகனியா நீ இருக்கிற இடத்துக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். கட் பண்ணா நம்ம தலைவனை காட்டுறாங்க. அப்ப தலைவன் ரத்த வாந்தி எடுத்து கீழே விழ உடனே அரசர் வந்து தலைவனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு வைத்தியரை கூப்பிட்டு வரலான்னு அங்க இருந்து போக உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவனோட கத்தியை எடுத்து அரசர் முன்னாடி நீட்டு அவரை பார்த்து, சொல்லுங்கப்பா, எனக்கு விஷயம் வச்சது நீங்க தானா? இத்தனை வருஷமா நான் இந்த உலகத்துல எல்லாரையும் சந்தேகப்பட்டேன், ஆனா உங்களை நான் ஒரு தடவை கூட சந்தேகப்படல. அதோட நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கு விஷம் வச்சது நீங்களா இருக்க கூடாதுன்னு. சொல்லுங்கப்பா, உங்க வாயால சொல்லுங்க, எனக்கு விஷம் வச்சது நீங்க இல்லதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க உடனே அரசர் நம்ம ஹீரோவை பார்த்து, என் மகனே, உனக்கு நான் விஷம் வைக்கலடா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் உன்னை காயப்படுத்த நினைக்கல, நீ என்னோட மகன்டா, உன்னை எப்படி நான் கொள்ளுவேன்? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா உன் கையில இருக்கல அந்த வாளை வச்சு என்னை இப்பவே கொன்னுரு, அப்பவாது நீ நம்புவல அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்ல, அப்பதான் நம்ம தலைவனுக்கு நிம்மதியே வருது. உடனே இந்த வாழை கீழே போட்டு பயங்கரமா அழுவுறான். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் அந்த விஷத்தால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தனே, நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கிட்டீங்க. எனக்காக ஏறாத கோயில் இல்ல, போகாத இடமும் இல்ல, என்னை காப்பாத்த ரொம்ப போராடினீங்க. எனக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்குப்பா. உங்க அன்பு உண்மையிலே ரொம்ப பெருசு. நீங்க மட்டும் இல்லனா நான் இப்ப இங்க உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். அப்ப அரசர் சொல்றாரு, உனக்கு விஷம் கொடுத்த பிறகு அது யாருன்னு கண்டுபிடிக்க நான் ரொம்ப போராடினேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன மன்னிச்சிரு, என்னால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியல, என் மகனை என்னால சரியா பாத்துக்க முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவரும் அழுக. காட்பான நம்ம சேஷாவை காட்டுறாங்க. அவ ஜின்னு கிட்ட நம்ம ஹீரோ எங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து அரசர் கூட இருக்கிறதா நம்ம ஜின்னு சொல்ல உடனே நம்ம சேஷா ஹீரோவை பாக்குறதுக்காக அங்க இருந்து போறா. காட்பான நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் உடனே மண்டிக்கிட்டு அரசர் கிட்ட மனைவி கேட்கிறான், என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நீங்க ஒரு நல்ல அப்பா, நான் பயந்ததே அது நீங்களா இருக்க கூடாதுன்னு தான். என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. நீங்க என் மேல காட்டின அந்த அக்கறைக்கு என்னால பதிலுக்கு எதுவும் பண்ண முடியல. ஆனா கடைசியா நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன்ப்பா, என்னால இனிமேலும் வாழ முடியாது, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அதனால கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அதை நீங்க பண்ணுவீங்களா? நீ கேட்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணும்னு சொல்லு. அப்பா, நான் போன பிறகு என்னோட மனைவியையும் என்னோட குழந்தையும் நீங்க பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு பிறக்க போற குழந்தை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு ஷைஷின்னு நீங்க பேரு வைக்கணும். அந்த பேரோட அர்த்தம் நாட்டு ஆள்றவன்ல. அப்படின்னா உன் குழந்தைய பாதுகாக்கணும்னு நீ நினைக்கிறியா? இப்ப சொல்ற, அந்த குழந்தை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு நீ ஆசைப்பட்ட அந்த பேரையே நான் வைக்கிறேன், உன் குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசர் வாக்கு கொடுக்க உடனே தலைவன் அங்க இருந்து கிளம்புறான். எங்க போற? நான் கடைசியா என்னோட மனைவியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வெளியே வர, அதே நேரத்துல நம்ம சேஷா தலைவனை பார்க்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப இல்ல ஒரு சில டிங்கோட ஆளுங்க இருக்காங்களே, அதுல ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான் போல. அவன் உடனே ஒரு அம்பை எடுத்து நம்ம தலைவியை ஷூட் பண்ண பார்க்க அதை நம்ம தலைவன் பாத்துடுறான். உடனே வேகமா ஓடி வந்து நம்ம தலைவியை காப்பாத்தி அந்த அம்பை அவன் வாங்கிக்கிறான். அதோட அந்த முகமூடிக்காரனை கொன்னுடுறான். இப்ப அந்த அம்பு நம்ம தலைவன் மேல பட்டதும் நம்ம தலைவன் இன்னும் பலவீனமா ஆயிடுறான். அப்படியே ரத்தம் வாந்தி எடுத்து ரெண்டு பேருமே கீழே விழ உடனே நம்ம சேஷா நம்ம தலைவனை வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போகலான்னு அங்க இருந்து தூக்கிட்டு போக பாக்குறா. ஆனா நம்ம தலைவன் நம்ம சேஷாவை தடுத்து, சேஷா நீ எங்கேயும் போக வேணாம், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கடைசியா உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லிக்கணும். என்னோட கடைசி நொடிகள் எப்படி இருக்கும்னு நான் எத்தனையோ தடவை கற்பனை பண்ணிருக்கேன், ஆனா அது இந்த அளவுக்கு அழகா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உயிருக்கு உயிரை காதலிச்ச காதலிக்கு முன்னாடி செத்து போறது எவ்வளவு பாக்கியம் இல்ல? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு அந்த மேப்பிள் மரத்தை நம்ம பார்த்தப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கல்யாணத்துக்கு பிறகு திரும்பவும் அந்த மரத்தை பார்க்கலான்னு ஆசைப்பட்டோம்ல, அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஆமா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பார்க்கலான்னு. அடுத்த வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பாக்குறோம். ஆனா என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அது வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீ என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. நீ வருத்தப்படல அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் இறந்து போக நம்ம தலைவி பயங்கரமா அழுகுறா. அதோட அவ சொல்றா, நான் எப்பவுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினைச்சு வருத்தப்படல, உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா அழுகுறா. சோ நம்ம ஹீரோ இறந்து போறதோட இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானா? இதுக்கப்புறம் நம்ம சேஷாவோட நிலைமை என்ன? உண்மையிலே நம்ம ஹீரோக்கு விஷம் வச்சது யார் தாங்க? கூடிய சீக்கிரத்துல அந்த விஷயம் தெரிய போகுது. அது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ உண்மையிலே நம்ம ஹீரோ இறந்துட்டானா? வில்லனும் இறந்துட்டான். சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட்ல பாத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.